சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கால்வாய் அடைப்பட்ட நிலையில் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, திருப்புவனத்தில் கால்வாய் அடைபட்டதற்கு என்ன காரணம்? அதனை வடிக்கும் பணிகள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கிறதா? அந்த பகுதி மக்கள் இதுபோன்ற இன்னல்களை சந்திக்கிறார்கள். கண்டிப்பாக திலகவதி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவன யூனியனுக்கு உட்பட்டது திருப்பாச்சேத்தி. அந்த திருப்பாச்சேத்தியிலிருந்து போற வழியில தான் இருக்கு திருப்பாச்சேத்தி படமாத்துனூர்ல. படமாத்து அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 வீடுகள் இருக்கு. இந்த திருப்பாச்சேத்தியில முக்கியமான கம்மா வந்து திருப்பாச்சேத்தி வடக்கு கண்மாய். இந்த வடக்கு கண்மாய்க்கு பாத்தீங்கன்னா வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்திருக்கு. அந்த கம்மாயிலிருந்து தண்ணீர் அதிகமா வெளியேற்ற அந்த கண்மாயிலிருந்து தண்ணீர் வந்து அடுத்தடுத்த கால்வாயிலுக்கு போயிட்டு இருக்குது. இந்நிலையில தான் அந்த கண்மாயில 4 மடைகள் இருக்கு. அதுல ஒரு மடை பேர் தான் அடையா மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடையிலிருந்து தண்ணீர் வந்து தற்போது அதிகமா வந்து கொண்டிருக்கிறதுனால அந்த தண்ணீர் போற வரப்பு கால்வாயெல்லாம் தற்போது ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டப்பட்டதுனால அந்த தண்ணீர் வெளியே செல்ல போதுமான இடம் கிடையாது. அதை சுற்றி இருக்கிற ஒரு 150 வீடுகளை ஊருக்குள்ள வந்து அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா காட்சிகளே பார்க்கலாம். ஒரு 2 அடி தண்ணி வந்துருச்சு. அந்த ஒரு 4 நாட்களா இந்த தண்ணி அப்படியே தேங்கிதான் நிற்கிறது. இந்நிலையில தகவல் தெரிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தாசில்தார்லாம் அந்த முதல்ல வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக தற்போது வந்து மடையை அடைக்கும் பணி வந்து பொதுப்பணித்துறையோட சேர்ந்து அந்த பணியை தற்போது மேற்கொண்டு வராங்க. இருந்தாலும் அதை இன்னும் அடைக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தற்போது வரை அடைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மேலாம் பிளீச்சிங் பவுடரை போட்டுக்கிருக்காங்க. நோய் தொற்று எதுவும் ஏற்படாம அதுக்கான பிளீச்சிங் பவுடரை போட்டுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. வேற எதுவும் நோய் தொற்றுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு காய்ச்சல் எதுவும் இருக்குதா இல்ல தொற்றுகள் எதுவும் இருக்குதா தற்போது மருத்துவ முகாம்களும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மடையை அடைக்கும் பணியில வட்டார வளர்ச்சி அலுவலரும் பொதுப்பணித்துறையினர் மற்றும் தாசில்தார்லாம் சேர்ந்து ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா வடிக்கிறது வந்து 1 நாட்களோ 2 நாட்களோ ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு மேல ஆகும். ஏன்னா அந்த தண்ணி பாத்தீங்கன்னா இருக்க ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இடுப்பளவு தண்ணி இருக்கு. அதனால பொதுமக்கள் பள்ளிகளுக்கோ வெளியூர்களுக்கு செல்வது மிகுந்த இன்னலுக்கு தொடர்ந்து ஆளாகி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளையராஜா.